அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு காயகற்ப மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, தெரிஞ்சு நிறையா பேர் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்கள் முதலில் சொல்லக்கூடிய குமரி என்று அழைக்கக்கூடிய செங்குமரி கற்றாழை, அதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செங்குமரி அப்படிங்கிறது சிகப்பாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் கற்றாழை சிகப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதை இன்றைக்கி லைவாக ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் செங்குமரி கற்றாழை. பார்த்திங்கன்னா கலர் ஒரு பச்சையாக தான் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நெட்ட ரகம் குட்டை ரகம் ரெண்டு இருக்குது. நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நெட்ட ரகம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா முதல்ல அறுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது அறுத்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லு வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படியே சிகப்பாக மாறிடும். அதே நீங்கள் சோத்து கத்தாழையில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் ஜெல்லு வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தடவை கழுவணும். அதுதான் நம்ம சொல்கிறது. கத்தாழை அறுத்தோம்னா 7-8 தடவை கழுவணும், அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா செங்குமரி கற்றாழை. இதை நீங்கள் இதை அறுத்துட்டு நீங்கள் மேலே உள்ள தோலை சீவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை லேசாக தண்ணியெலாம் கழுவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதனால் இந்த செங்குமரி கற்றாழையை இப்போ நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்கிறத நம்ம லைவாக சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஜெல்லு ஒழுகு பாருங்கள், சிகப்பு கலரில். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள், இதில் சிகப்பு கலராக தெரியுது. கையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக தெரியும். இதே நம்ம சோத்து கத்தாழை எடுத்தோம்னா ப்ரௌன் கலராக பால் வடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் இதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி க்ளீன் பண்ணுற மெத்தட் சொல்லிடுறேன். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா முள், இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா. இப்போது இதில் ஒரு பீஸை நான் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு அடுத்து சாப்பிட்டு காட்ட போகிறேன், எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த ஒரு பீஸை மட்டும் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறேன் க்ளீன் பண்ணி. தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாதிரி மேலாப்பில் உள்ள தோல் சீவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல் வரும் தனியாக. இப்போ இதை திரும்பவும் நம்ம இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்றதுக்கு சிலருக்கு இல்லை கழுவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா திரும்ப ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு இது என்ன பண்ணுறேன்னா, நான் ரொம்ப வளவலன்னு இருக்கும், அதனால் வலிக்கிட்டு போவோம். இதை என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். எப்படி இருக்குது அப்படின்னா, நார்மலாக நம்ம நொங்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும். இது அப்படி இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். ஓகேங்களா. சாப்பிடும்போது இது வளவளப்பாக தான் இருக்கும். கையை கழுவிட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த செங்குமரி மணப்பாகு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை இந்த கத்தாழையை வச்சு தான் நம்ம செங்குமரி மணப்பாகு செய்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூடு, பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், அதே போல் முடி கொட்டுது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை, ஆண்களுக்கான கவுண்டு கம்மியாக இருக்கிறது. ஏன்னா இதில் நம்ம நெல்லிக்காய், பீட்ரூட், கேரட்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். அதாவது ரத்த சோகை இருக்காங்களா
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக வந்து ஸ்பெஷலி வந்து பெண்களுக்காக செய்கிற ஒரு உணவு முறை தான். சின்னவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு முறைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கமும் கூட. நன்றி, வணக்கம்.